வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டகலையில் 10 வீடுகள் கொண்ட லய குடியிருப்பில் தீ விபத்து. உகண்டாவில் பாதிக்கப்பட்டுள்ள ராஜபக்சகளின் செல்வத்தை மீட்டு பயன்படுத்துமாறு மொட்டு கட்சி அறிவுரை. ரயிலில் மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு, போலீசாரின் சந்தேகம். அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு, வாகன இறக்குமதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு. இலங்கையை அடிமைப்படுத்தும் இந்தியாவின் எண்ணம், அனுரவின் செயற்பாட்டை விமர்சிக்கும் விமல். நள்ளிரவில் பெண்களை இலக்கு வைத்து வீடுகளுக்குள் நுழையும் மர்ம நபர்கள். சர்ச்சைக்குரிய ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு. ஜாலில் காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம், தப்பியோடிய கடத்தல்காரர்கள். அர்ச்சுனாவின் உரை நாடாளுமன்ற கன்சர்ட் பதிவிலிருந்து நீக்கம், சபாநாயகர் நடவடிக்கை. இனி தொடர்வென விரிவான செய்திகள். திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை டிரேட்டன் தோட்டம் KO பிரிவில் 10 வீடுகள் கொண்ட 6ஆம் இலக்க தொடர் லயக்குடியிருப்பில் நேற்றைய தினம் முற்பகல் வேளையில் ஏற்பட்ட திடீர் விபத்தில் ஒரு வீடு தீயினால் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் ஏனைய 3 வீடுகள் பகுதியளவில் சேதமாகியுள்ளது. இந்த 4 வீடுகளிலும் இருந்த 22 பேர் தற்காலிகமாக உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் எரிவதை கண்டு கூச்சலிட்டதாகவும், அதன் பிறகு அயலவர்கள் ஓடி வந்து ஏனைய வீடுகளுக்கு தீ பரவாமல் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த வீட்டில் இருந்த பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுதுணிகள் மற்றும் பாடப்புத்தகங்கள் என பெருமளவிலான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. மேலும் இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகத்தினூடாக வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தீக்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதேவேளை இது தொடர்பாக திம்புள்ள பத்தனை போலீஸ் நிலையத்திற்கு பிரதேசவாசிகளால் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீப்பரவலுக்கான காரணங்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை பயன்படுத்துமாறு பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்தரமுள்ளியில் அமைந்துள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக ஏராளம் பொய்களை அள்ளி வீசியது. உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பம் பாரிய செல்வத்தை பதுக்கியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் அதில் ஒன்று. இந்நிலையில் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நீக்கிக் கொள்ள உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் ராஜபக்ஷ குடும்பத்தின் செல்வத்தை மீட்டு அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை பகுதியில் ரயிலில் மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்றைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொட்டகலை ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த இரவு நேர ரயிலில் மோதுண்டே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் கொட்டகலை கங்கைபுரத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் கொட்டகலை ரயில் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வைத்திய பரிசோதனைக்காக டிக்கோயா குலங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது புகையிரதத்தில் மோதுண்டு இறந்தாரா என்பது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை திம்புள்ளை பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை 90 நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது.
குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு, காப்பீடு, இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் 45% பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும். விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ, வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்ய தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒரு இறக்குமதியாளர் 90 நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்த மொத்த கார்களில் 25% பதிவு செய்யாவிட்டால் 36 மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிகளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. எட்கா உடன்படிக்கை மூலம் இந்தியா எதிர்வரும் காலங்களில் இலங்கையை அடிமைப்படுத்திவிடும் என்று விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார். நேற்றைய தினம் மாலை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கான எட்கா உடன்படிக்கை தொடர்பில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. லிபரல் ஜனநாயகவாதியான ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அது குறித்து ஆச்சரியப்பட நேர்ந்திருக்காது. ஆனால் இந்திய வல்லாதிக்கம் குறித்து ஏராளமாக எச்சரித்துள்ள ரோஹண விஜயவீர உருவாக்கிய கட்சியின் தலைவர்களில் ஒருவர் அவ்வாறு செய்வது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றது. குறித்த உடன்படிக்கை மூலம் அரசியல், கலாச்சாரம், எரிசக்தி மற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் சொற்கேட்டு ஆடும் கைப்பாவையாக இலங்கையை மாற்றிக்கொள்வதே இந்தியாவின் நோக்கமாகும் என குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை புலத்சிங்கள பிரதேசத்தில் பெண்களை மட்டும் வாழும் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பவர்கள் அப்பகுதியில் சுற்றித் திரிவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெண்கள் மட்டுமே இருக்கும் வீடுகளுக்கே கொள்ளையர்கள் பெரும்பாலும் செல்வதாக குறிப்பிடப்படுகின்றது. இரவில் உள்ளே நுழைந்து வீடுகளில் எஞ்சியிருக்கும் உணவை உண்பது, குளிர்சாதன பெட்டியில் உள்ள இறைச்சி, மீன், முட்டை போன்றவற்றை எடுத்து செல்வது போன்ற வினோதமான வேலைகளை அவர்கள் செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது. பெண்களை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறித்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இஸ்லாமிய மதத்தை நிந்தித்ததாக குற்றம் சாட்டி தொடரப்பட்டுள்ள வழக்கொன்றில் குற்றவாளியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகோடே அத்தே ஞானசார தேரரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் இன்று முன்னிலையாக வேண்டிய நிலையில் அவர் வழக்கிற்கு வருகை தரவில்லை என்பதால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கலகோடி அத்தே ஞானசார தேரர் சுகையினம் காரணமாக நேற்றைய தினம் வழக்கு விசாரணையில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஜனவரி மாதம் 9 வரை பிற்போடப்பட்டுள்ளது. ஜாலில் மணல் கடத்திய டிப்பர் வாகனம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கைப்பற்றியுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் ஜாழ் வடமராட்சி வல்லிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜாழ் வடமராட்சி வல்லிபுரம் பகுதியில் சட்டவிரோத முறையில் மணல் அகழ்ந்து கொண்டு டிப்பர் வாகனம் ஒன்று சென்றுள்ளது. குறித்த டிப்பர் வாகனத்தை பருத்தித்துறை காவல்துறையினர் வல்லிபுரம் ஆணைபுலந்தன் வீதியில் வைத்து நிறுத்துமாறு கோரிய போது அதனை பொருட்படுத்தாமல் தப்பியோட முற்பட்டுள்ளனர். இதன்போது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் நடாத்தி குறித்த டிப்பர் வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர். மேலும் கடத்தல்காரர்கள் தப்பித்த நிலையில் டிப்பர் வாகனம் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஜாழ் போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையற் கட்டளைகளுக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹான்சர்ட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது. நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது. இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல வெடிக்கான வினாவேளையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்ந்து விடயத்துக்கு முரணாகவே பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அர்ச்சுனா எம்பி ஜாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்கின்றார். ஆனால் விசேட கூற்றை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்பட்ட அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆகையால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூற்றை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன். அத்துடன் இவர் விடயத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போதும் அர்ச்சுனா எம்பி பேசிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் அவரின் நிலையற் கட்டளைகளுக்கு முரணான கருத்துக்களை கன்சர்ட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார்.